வணக்கம் நண்பர்களே, மிக அற்புதமான இறுதி கிரகணமானது வந்துருச்சு. இதனுடைய சிறப்பு பலன்களையும் பரிகாரங்களையும் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டே டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தையும் ஒரு ஆன்மீக விஷயத்தையும் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றி இது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். வாழ்க்கையில் சில நாட்கள் மட்டும் ரொம்ப ஒரு கெடுபிடியாக இருக்கும். அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் கவனமாக இருந்தால் அந்த டைமை நாம் ஈஸியாக கடந்துடலாம். அதுதான் ஒவ்வொருவருக்கும் ரொம்ப டஃப் டைம் என்று சொல்லப்படக்கூடிய ரொம்ப கடினமான நேரம். அந்த நேரம் எப்போ வரும்னா ஒரு குறிப்பிட்ட கிரகங்கள் ஒன்று சேரும்போது வரும். அந்த மாதிரி இப்போ குறிப்பிட்ட கிரகங்கள் ஒன்று சேர்ந்து கிரகணமாக உருவாக போகுது. அதுதான் இந்த ஆண்டுடைய இறுதி கிரகணம். இந்த இறுதி கிரகணம் உருவாகக்கூடிய நேரமும் அதனால் ஏற்படக்கூடிய பலன்களும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாருக்கு பார்க்க போகிறோன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு இந்த கிரகணத்தினால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதிர்ஷ்டமோ ஆபத்தோ இந்த கிரகணம் நடக்கிறது உங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்துக்கிறது ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த கிரகணத்தினால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கிளியராக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. முதல்ல இந்த சந்திர கிரகணம் என்னைக்கு நடைபெற போகுது அப்படிங்கிற தேதி, நேரம், அதோடு நடைபெறக்கூடிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா தெரியாதா, இந்த மாதிரியான டீட்டெயில்களை முதல்ல ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமேட்டு கிரகணத்தின் போது கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் உங்கள் சிம்ம ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல கிரகணம் நடக்கிறதுடைய டீட்டெயிலை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆண்டுடைய கடைசி சந்திர கிரகணம் ஆகஸ்ட் 28 நிகழ்கிறது. இந்த நாளில் ரக்ஷாபந்தன் பண்டிகையும் கொண்டாடப்படுகிறது. அதனால் இந்த சந்திர கிரகணம் எந்த நேரத்தில் ஏற்படுது, எந்தெந்த நாடுகளில் தெரியும், கிரகணத்தின் போது நாம் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன, அதோடு சூதகாலம் உண்டா, அது மட்டும் இல்லாமல் கிரகணத்தின் போது கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கு, அதனால் சிம்ம ராசிக்காரங்க எப்படி நடந்துக்கணும், இந்த மாதிரி எல்லா விவரங்களையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இதில் முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறத மாற்றி சொல்லிட்டேன். முன்னெச்சரிக்கைங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதெல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக சந்திர கிரகணங்கிறது சூரியன் மற்றும் சந்திரன் ஒரே நேர்கோட்டில் பூமி வரும்போது பூமியின் நிழல் சந்திரன் மீது விழும்போது இந்த நிகழ்வு ஏற்படும். இதுதான் கிரகணம் என்று சொல்லப்படும். ஜோதிட ரீதியாக தற்போது கிரக நிலைவரப்படி சூரியன் சிம்ம ராசியிலையும் சந்திரன் கும்ப ராசியில் ராகு கேதுவோடு சேர்ந்து இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஏற்படக்கூடிய இந்த சந்திர கிரகணம் ரொம்ப ஆபத்தானதாக பார்க்கப்படுது. மெயினாக ரக்ஷாபந்தன் பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய ஆகஸ்ட் 28 சந்திர கிரகணம் நிகழ்கிறது. இந்த கிரகணம் பகுதி சந்திர கிரகணமாக ஏற்படும். ஏன்னா சூரியன் சிம்ம ராசியில் கேதுவுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறார், அதே சமயம் சந்திரன் கும்பராசியில் ராகுவுடன் சேர்ந்து இருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த கிரகணம் நிகழ்கிறதுனால இது பகுதி சந்திர கிரகணமாக தெரிகிறது. இந்தியாவில் சந்திர கிரகணம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சந்திர கிரகணம் ஆகஸ்ட் 28 காலை பொழுதில் ஏற்படுது. அதனால் தென்மேற்கு ஆசியாவின் சில பகுதிகளில் சிறிதளவு நேரம் மட்டும் தெரியும். இந்த நிகழ்வு இந்தியாவில் பார்க்க முடியாது. இதன் காரணமாக சந்திர கிரகத்திற்கு மெயினாக சில விஷயங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். ஸோ சந்திர கிரகணம் எப்படி எந்த நேரத்தில் நிகழ்கிறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். காலையில் 6:53 மங்களான கிரகணம் ஸ்டார்ட் ஆகும். தொடர்ந்து 8:54 மணிக்கு சந்திர கிரகணம் பகுதியாக தெரியும். சந்திர கிரகணத்தின் உச்ச நிலையானது 9:42 ஏற்படும். கரெக்டாக 12:31 கிரகணம் நிறைவடையும். இந்திய நேரப்படி ஸ்டார்ட் ஆகி முடிகிற வரைக்குமே பகல் நேரம் அப்படிங்கிறதுனால சந்திரனுடைய இந்த கிரகண நிலையானது இந்தியாவில் பார்க்க முடியாது. ஆனால் சூத காலம் மட்டும் இருக்குது. அதனால் சூத காலத்தில் சில விஷயங்கள் மெயினாக ஃபாலோ பண்ணும். அதுதான் வழிபாடு, அப்புறம் பிற சுப காரியங்களுக்கு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணும். அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன்.
அதே போல் கிரகணத்தில் எந்த மாதிரியான கிரகணம் வந்து மற்ற நாடுகளில் தெரியுங்கிறதையும் சொல்லிடுறேன். ஸோ கிரகணத்தின் சில பகுதிகளை வந்து பார்க்கக்கூடிய பகுதிகள் ஐரோப்பா, ஆசியாவில் மேற்கு, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, பசிபிக்கு, அட்லாண்டிக்கு, இந்திய பெருங்கடல், அட்டாண்டிக்கா இந்த மாதிரியான பகுதிகளை காண முடியும். அதுவும் தென்மேற்கு ஆசியாவில் பாகிஸ்தான், தெற்கு ஆப்கானிஸ்தான், ஈராக், ஈரான், சவுதி அரேபியா, ஜார்ஜியா முதலியான நாடுகளில் இந்த கிரகணம் தொடங்கும் போது ஏற்படக்கூடிய மங்கலான ஆரம்பத்தை பார்க்க முடியும். இந்த மாதிரி தான் கிரகணத்தை இந்த பகுதிகளில் பார்க்க முடியும். கிரகண நேரத்தில் நீங்கள் இறைவனை நினைத்து தியானிப்பது மிகவும் நன்மை தரும். கிரகண நேரத்தில் சிம்ம ராசிக்காரங்க செய்யக்கூடிய இந்த தியானம் மிக சிறப்பான பலனை தரும். அதோடு பக்தி கடைகளை படிப்பது, இறை மந்திரங்களை உச்சரிப்பது மிக சிறப்பான விஷயங்களாக கருதப்படுது. அதெல்லாம் கிரகணத்தின் போது சிம்ம ராசிக்காரங்க செய்திடுங்க. பொதுவாக கிரகணத்தின் போது இன்னும் சில விஷயங்கள் செய்யக்கூடாது. அதெல்லாம் உங்கள் ராசிக்கு என்னென்னங்கிறத சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பொதுவாக கிரகணம் தொடங்கும் போது சாப்பிடுவது, தண்ணீர் குடிப்பது தவிர்க்க வேண்டும். கர்ப்பமாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கார பெண்கள், வயதானவர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். முடிந்தவரை வெளியில் வருவதை தவிர்க்க வேண்டியது அவசியம். கிரகணம் தொடங்குவதற்கு முன் நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளில் துளசி இலை அல்லது தர்பைப்புல் போட்டு வைக்கணும். கிரகணம் முடிந்த பின்னர் குளித்துட்டு தானம் செய்துட்டு புண்ணியங்களை செய்துட்டு தான் நீங்கள் அடுத்து சாப்பிட்ணும். இப்படிலாம் பண்ணாதான் நன்மை கிடைக்கும். இதெல்லாம் கிரகணத்தின் போது ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ இவ்வளோ நேரம் கிரகணம் நடக்கக்கூடிய தேதி, அப்புறம் கிரகணம் எங்கே தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ கிரகணத்தினால கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் உங்கள் ராசிக்கான பலனை பார்க்கலாம் வாங்க. இந்த சந்திர கிரகணத்தினால சிம்ம ராசிக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்ட அதிர்ஷ்ட பலன் என்னென்னா, இடம் பூமி வாங்கக்கூடிய யோகமானது உண்டாகுது. அதுதான் ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட பலன். இதை தொடர்ந்து இந்த சந்திர கிரகணத்தின் போது கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசியிலே வீற்றிருக்கிறார். எனவே இந்த கிரகணத்தின் போது ஒரு யோகமாக இருக்கக்கூடிய நேரம். நினைத்தது நடக்கும், தொழில் முன்னேற்றம் உண்டு. நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி பெற்றிருவீங்க. அதோடு பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு இந்த டைம் ஒரு பொற்காலமாக அமையும். பொறுப்புகளும் பதவிகளும் தானாகவே தேடி வரும். மறுப்பு சொல்லி உங்களை விட்டு விலகியவர்கள் மறுபரிசீலனை செய்து உங்களோடு இணைய முன் வருவார். அதோடு வியாபாரம் வெற்றி நடை போடும். இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு பலன்கள் அதிர்ஷ்டமாக வரும் என்பது கிரகணத்தினுடைய அடிப்படையில் கிரகங்கள் அமைந்திருக்குல்ல, அதை வைத்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை விட்டு விலகியவர்கள் மறுபரிசீலனை செய்து உங்களோடு இணைய முன் வருவாங்க. அதெல்லாம் வரும்போது அதை பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து திரும்ப மாட்டிக்காதீங்க. சிலதில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. என்ன நண்பர்களே, உங்கள் ராசிக்கு கிரகணம் என்ன மாதிரியாக இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக சொன்னதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் சிம்ம ராசியாக இருந்தால் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.